பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்ல செல்வ நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த செல்வ நிலைய எங்க இருக்கு அந்த வீட்டுக்குள்ள, எந்த இடத்த நான் ஆக்டிவேட் பண்ணா அந்த செல்வத்தை நான் பெற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. எந்த இடத்தில் முதல்ல இருக்கிற இடத்தை விட இருக்கிற மனிதர்களை முதல்ல பார்க்கணும். நம்ம வீட்டில் இருக்கும் மனிதர்கள் கிட்ட யார்கிட்ட எந்த இடத்துக்கிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட அந்த இடத்துல நம்ம பிடிச்சிட்டோம்னாலே நம்ம செல்வத்துக்குள்ள முக்கிய அதிபதியாக மாறலாம். முக்கிய அதிபதினா கோடீஸ்வரன் அப்படிங்கறத நான் சொல்லல. ஓரளவு கஷ்டம் இல்லாமல் உங்க வாழ்க்கையை ரன் ஆக்கிட்டே போலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. எப்படி அப்படிங்கிறது என்னன்னா, முதலில் நம்ம ஒரு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு மனைவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ, ஒரு கணவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ செல்வத்தை பற்றிய எண்ணங்கள் அவ்வளவா இருக்காது. எப்பவுமே அவங்களுக்கு ஆன்மீக சார்ந்த எண்ணங்களை விட தன்னை பற்றி எண்ணம், நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நான் எவ்வளவு அழகா ட்ரெஸ் மாத்துறேன், நான் இந்த பூ வைக்கட்டுமா, நான் எனக்கு இந்த மாதிரி கணவர் வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட கற்பனைகள் தான் இருக்கும் நான் பணம் இவ்வளவு சேர்க்கட்டா, இவ்வளவு வீடு கட்டட்டுமா அப்படிங்கிற கற்பனைகள் இருக்காது. இவங்க கல்யாணம் ஆன பிறகுதான் தன் மனைவியை நல்லா வச்சிருக்கணும், நான் கணவனை நல்லா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தன் செல்வ நிலையை உயர்வதற்காக போராடுற தன்மை இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளதான் செல்வ நிலையுடைய பரிமாற்றங்களே இருக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவியாக ஆகும்போதுதான் ஒருத்தருக்காக, அதாவது மனைவியாக வரும்போது மனைவி கையிலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துகளும் சீர்களோ, இல்லாட்டா மனைவியின் அன்பளிப்புகளோ, இல்லாட்டா கணவன் வீட்டில இருந்து வரக்கூடிய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தரத்தை உயர்த்துவதாக இருக்கும், ஒரு ஆணுடைய தரத்தை உயர்த்துவதாக இருக்கும். இந்த ரெண்டுமே கணவன் மனைவிக்குள்ள வாழ்வியலில் முதல் துவக்கமே செல்வ நிலையில், அதாவது ஒருத்தருக்குள்ள உறவுகள் உருவாகும் போது செல்வ நிலையோட அந்த உறவுகளை துவங்குற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லாட்டா கூட ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவி உறவு அமையும் போது அங்க அடுத்த நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு தான் திருமணமே நடத்துவாங்க. அப்பங்கும் போது அந்த ஒரு கணவன் மனைவி உறவுக்குள் பாண்ட் ஆகும் போதே அங்க செல்வ நிலை பாண்டும் உருவாகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருக்கிட்டயுமே முதல்ல செல்வ நிலை பரிமாற்றம் கரெக்டா நீங்க பிஹேவ் பண்றீங்களான்னா கண்டிப்பாக இல்லை. அது இப்ப இருக்கிற காலத்தில் பெண்கள் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நான் வாழ்வேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஆண்கள் நீ பண்ற வேலையில நான் பாதி வேலையை வாங்கி பண்றேன், ஏன்னா நீ சம்பாதிக்க போற, நானும் சம்பாதிக்க போறேன், சரி பங்காக உன் வேலையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்களும் உள்ளுக்கு வர்றாங்க. இப்படி ரெண்டு பேரும் சரி பங்காக சமநீராக வர்றதுனால யார் கையிலிருந்து எவ்வளவு செல்வம் வருது, யார் கையில இருந்து எவ்வளவு செல்வம் நம்ம கொடுக்குறோம் வாங்குறோங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு கணவன் வெளியில போய் ஓடி ஆடி சம்பாதிப்பான், வீட்டுக்குள்ள பெண் வீட்டை அழகாக ஹேண்டில் பண்ணி தன் குழந்தைகள், தன் அத்தை மாமா, தன்னுடைய நாத்தனாருங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்ன ஏன்னு சொல்லிட்டு பகுத்தறிஞ்சு அதை பிரிச்சு கரெக்டா எடுத்து கொண்டு போவா. ஆனா இந்த காலத்து பெண்கள் அப்படி பகுத்தறிய தெரியல, அந்த வருமானத்தை எப்படி பிரிச்சு வைக்கணுங்கிறது தெரியல, கொடுக்கணுங்கிற எண்ணமும் வரல. நம்ம உறவுகளுக்கு கொடுத்து அதுல மிச்சத்தை நம்ம மீதியா சேர்த்து நம்ம வாழ்க்கையை வளமாக்கலாம்ங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. தன் சம்பாத்தியம் தனக்கு மட்டும்தான், என்னுடைய சம்பாத்தியத்தை பத்தி நீ கேட்காத, உன்னுடைய சம்பாத்தியத்தை பத்தி நான் கேட்க மாட்டேன், அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் தான் வருது வழிஞ்சு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் சம்பாத்தியத்தையும் உள்வாங்கி அதை எப்படி செலவு பண்றோம், மத்தவங்க நம்ம உறவுக்காக நம்ம எப்படி செலவு பண்றோம், நம்ம குழந்தைங்களுக்காக எவ்வளவு செலவு பண்றோங்கிறது தெரியல. சரி, அந்த காலத்துல அந்த ஒரு பெண் எப்படி ஹேண்டில் பண்ணா, இந்த மாதிரி கணவனுக்கு சப்போர்ட்டாக எப்படி பண்ணுவா, ஒரு கணவன் வெளியில போய் ஊரெல்லாம் சுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரான், பணத்தை எடுத்துட்டு வருவான், அவனுடைய உழைப்பு அவன் கால் பாதத்தில் நடக்கும் நடையில் தெரிந்து விடும். அவன் நடக்கிற நடையும், அவன் எவ்வளவு தூரம் நடக்கிறான், எவ்வளவு தன்னுடைய நடையிலுடைய கம்பீரத்தை காமிக்குதோ அவ்வளவுக்குள்ள அவன் சம்பாத்தியத்துடைய அளவை காமிச்சு கொடுக்கும். அப்போ அவனுடைய நடையினுடைய தன்மை தான் ஒருத்தருடைய சம்பாத்தியத்தின் வளமையே இருக்குது. அப்ப அந்த நடை, ஒரு ஆணின் கால் பாதம் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது பெருமாளை போய் வழிபட போனால், ஆண் தெய்வங்களை போய் வழிபாட போனீங்கன்னாலே கால் பாதத்தை பார்த்துட்டு தான் நீங்க மேல நோக்கி வரணும். ஆனா பெண் தெய்வத்தை போய் வழிபாடு பண்ண போனீங்கன்னா அவளுடைய கண்ணை பார்த்துட்டு அப்படி படிப்படியாக இறங்கி கால் பாதத்துக்கு வரும். இது ரெண்டுக்குமே நம்ம வாழ்வியல் பாடத்தை கடவுள் சொல்லி கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் பாதத்தை பார்த்துட்டு மேல போறோம் இல்லையா பெருமாள் ஆண் தெய்வங்களுக்கு, அந்த கால் பாதத்தில் தான் செல்வ நிலை குமிஞ்சு இருக்குது. கால் பாதத்தில் தான் மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்காள். அவள் அந்த பாதம் எவ்வளவுக்குள்ள நடைகள் வைத்து சொல்லுறோமோ
அவளத்துக்குள்ள அவனுடைய சொத்து சேகரிப்பு இருக்கும். அதனால அவன் கால் பாதம் நடந்து கொண்டே இருக்கும்போது, அவள் ரெஸ்டாக இருக்கும்போது லட்சுமி அப்படி உயர்ந்து நிற்பா. அப்படி கால் பாதம் அவன் படுத்திருக்கும் போது அவனுடைய பாதம் நின்ற கோலத்தில் மகாலட்சுமி நிற்பது போல் நிற்பா. அந்த நின்ற கோலத்தில் இருக்கும் மகாலட்சுமிய உங்க வீட்டில் உள்ள பெண்கள், அதாவது மனைவிங்க, அந்த லட்சுமியை அப்படி கையால படுக்க வச்சு, கணவன் தூங்கும் போது அந்த கையால அந்த லட்சுமி அப்படி பிடிச்சு வருடி விட்டாங்கனாலே அந்த லட்சுமி அந்த மனைவியின் கையில் ஒட்டி கொள்வாள் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்பங்கும்போது ஒரு கணவன் சயன கோலத்தில் இருக்கும்போது அவனுடைய கால் பாதத்தை பிரித்து வைத்தால் அந்த கர்மா அன்றைய கர்மாக்களை ஃபுல்லா பணம் சேகரிப்பதற்காக அவன் வெளியில் செய்த கர்மாக்கள் ஃபுல்லா லட்சுமியாக இவள் கால் பாதத்து வழியாக அந்த மனைவி எடுத்துக்கொள்கிறாள் அப்படிங்கிறது தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா பெருமாள் தான் மனிதாவதாரம் எடுத்திருப்பார். மனிதர்களுடைய கஷ்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். அந்த பெருமாளுடைய பாதம் முக்கிய பங்கா இருக்கும் ஒவ்வொரு புராண கதைகளிலும். வாமனனின் பாதம் பாத்தீங்கன்னா உலகை அளக்க பயன்படும். நம்மளுடைய ராமருடைய பாத சுவடி அரசாலும், அதுக்கு கிருஷ்ணர் பாதத்தை வைத்து நம்ம இது பண்ணுவோம். இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு பாதங்களும் பெருமாள் பாதத்தை நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாதங்கள் பெருமாள் அவதாரத்தை நமக்கு முக்கிய பங்காக நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த பாதத்தில் மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கா, அதாவது ஜாதக கட்டகத்தில் காலபுருஷ தத்துவம் அப்படி சொல்லுவோம். காலபுருஷன்னாலே விஷ்ணு பெருமாளை வைத்துதான் அந்த காலபுருஷனை உருவாக்குவோம். ஏன்னா காலத்தை அளக்கும் புருஷ மனிதன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்மளுடைய காலபுருஷ மனித அவதாரம் எடுத்து காலத்துடைய அளவை வென்றவன் நம்மளுடைய விஷ்ணு பெருமாள். அவருடைய சயன கோலத்தில் இருக்கும்போது அவர் பாதத்தில் யாரு இருப்பானா நம்ம மகாலட்சுமி. அதை தான் ஆண்களின் கால் பாதத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறாள். அவர் ஓடும் தன்மையில் மகாலட்சுமி சேர்க்கை ஏற்படுகிறது. அந்த ஆண்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மகாலட்சுமி சேர்க்கை இருக்காது. அவர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மகாலட்சுமி சேர்க்கை ஏற்படுது. அப்ப அந்த மகாலட்சுமி சேர்க்கை ஏற்பட்டு வெளியில ஓடிட்டு வீட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த பாதத்தை மகாலட்சுமி குடியிருக்கும் அந்த பாதத்தை அந்த வீட்டின் மனைவி அப்படி கையை பிடிச்சு அமுக்கி விட்டானாகும் அவள் மகாலட்சுமி கையில் பற்றி கொண்டாள் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அப்பங்கும் போது அதனாலதான் நம்ம கால் பாதத்தை பிடிச்சு விடுங்க அப்படிங்கிறது. ஆண்கள் கால் பாதத்தை, பெண்களுடைய கண்ணில் மகாலட்சுமி குடியிருப்பாள். பெண் அவ கண்ணே நிறைய பேசுறா. அதனால அது கண் அவ கண்ணில் கண்ணீர் வரவே கூடாது அப்படிமோ. அந்த கண்ணீர் தான் நம்மளுக்கு எல்லா சக்தியும் உருவாகுது பெண்ணுக்கு. அப்பதான் அதனாலதான் பெண் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மலர் கண் வைக்கணும் அப்படிம்போம். அன்னைக்கு மலர் கண் வைக்கிறது கண்ணை ரொம்ப முக்கியத்துவம் அன்னைக்கு எடுத்திருக்கோம். அப்போ மகாலட்சுமி உங்களுடைய மனைவிமார்களின் கண்களில் இருக்கிறாள் அப்படிங்கிறது. நீங்க எங்கேயாச்சும் வேலைக்கு போகும்போது பணம் சம்பாத்தியம் போகும்போது உங்க மனைவியை ஏத்தாப்புல வர சொல்லி தண்ணீரும் மகாலட்சுமிப்பா. அவ கையால தண்ணியை வாங்கி அவ கண்ணை உற்று நோக்கி அந்த தண்ணியை நீங்க வாங்கி குடிச்சீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியே கிடைக்கும். அப்போ உங்களுக்கு உங்க மனைவியுடைய கண் பார்வை எப்படி இருக்கும்னா மலர்ந்த பார்வையாக, சிரித்த பார்வையாக இருக்கணும். எப்பொழுது அவள் பார்வை மலர்ந்ததாகவும் சிரிப்பாகவும் இருக்கும்னா நீங்கள் அவளிடம் காட்டும் அன்பில் இருக்கும். நீங்க காமிக்கிற அன்புல அவள் நீங்க வெளியே போகும்போது ஒரு புன்னகை பூர்த்து அப்படி ஒரு லைட்டா சிரிச்சாலே அங்க மகாலட்சுமி குடியிருந்துருவா. அந்த இடத்துல அவகிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நீங்க போனீங்கன்னா மகாலட்சுமி உங்களை தேடி உள்ளுக்குள்ளே வருவா. அதனால ஒரு ஆணினுடைய பாதத்திலும் பெண்ணினுடைய கண்ணிலும் மகாலட்சுமி குடியிருக்கிறதுனால அந்த மகாலட்சுமி அம்சம் உங்க மனைவியின் கையில் எடுத்து நீங்க அவ கையால தண்ணியை குடிச்சிட்டு ஒரு சிரிப்பா நான் வர்றேம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு அன்பா சொல்லிட்டு போனீங்கன்னா அது மகாலட்சுமி வசியத்தன்மையுடன் நீங்க போற இடத்துல ஃபுல்லா எல்லா மகாலட்சுமிகளும் எல்லா ஒரு ஆசை பாசமாக வாங்க வேண்டிய பொருட்கள் அனைத்தும் உங்களை தேடி, அதாவது உங்ககிட்ட ஒரு மேக்னெட் பவர் உருவான மாதிரி ஆயிரும். அது ஃபுல்லா உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுற மாதிரி ஆகும். அந்த அட்ராக்ஷன்ல உங்களுக்கு செல்வ நிலை கூடும். அதை அப்படியே மனைவி தன் மனைவி அவள் கையால் பாதத்தை பிடித்தால் அதை அவ வாங்கி கொள்வாள். இதைதான் நம்ம முன்னோர்கள் ஆண்கள் கோயிலுக்கு போகும்போது பாதத்தையும் பெண்கள் கோயிலுக்கு போகும்போது கண்ணையும் பாருங்க அப்படிங்கிறோம். இது நம்ம வீட்டில் இதை பின்பற்றினோம்னா நம்ம வீட்டில் உள்ள செல்வ நிலை உயர்வதற்கு மிக சிறப்பான இதாக இருக்கும். இந்த செல்வ நிலைக்கு ஒரு முக்கியமான பங்கு இதா இருக்கும். இன்னொன்னு, குழந்தைங்க கையில காயினை கொடுத்து அதை உண்டியில போட சொல்லி ஒரு விளையாட்டு கொடுங்க. அதுவும் செல்வ நிலைக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட உண்டியல் கொடுத்து காயினை போட சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள இந்த ஒரு அட்ராக்ஷனை உருவாக்குங்க. அந்த வீட்டில் செல்வ நிலை வற்றாமல் இருக்கும். இந்த பதிவை செல்வ நிலை எவ்வளவு வற்றாமல் இருக்குங்கிறத
உங்களுக்கு எவ்வளவு அழகா சொன்னனோ அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு வித்தியாசமான ஒவ்வொரு கருத்துக்களையும் உங்களுக்கு சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.